நாக சைத்தன்யா அண்ட் ஜோவிதா துலிபாலாவோட திருமணம் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி செம்ம கிராண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்பெஷலா ஹைதராபாத்ல நாகார்ஜுனாவுக்கு சொந்தமா இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோல அவங்களோட அப்பாவோட சிலைக்கு அருகில தான் இவங்களோட வெட்டிங் நடந்திருந்துச்சு. இந்த வெட்டிங்ல பல சினிமா செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. மேலும் ஜோபிதா நாக சைத்தன்யாவோட ரிசப்ஷனை சீக்கிரமாவே வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால திருமணம் முடிஞ்ச கையோட கப்பிள்ஸ் 2 பேரும் ஃபேமிலியா சேர்ந்து ஹைதராபாத்ல இருக்க ஸ்ரீ சாய்லம் டெம்பிளுக்கு ஃபேமிலியோட சேர்ந்து சாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்ப ஜோபிதா துலிபாலா நாக சைத்தன்யா 2 பேருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. நாக சைத்தன்யா பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் அப்படின்னும் ஜோபிதா துலிபாலா எல்லோ கலர்ல ரொம்பவே பாரம்பரியமான ஒரு சாரியை கட்டியிருந்தாங்க. மேலும் இவங்க 2 பேரும் திருமணத்துக்கு அப்புறமா முதல் முறையா வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாக சைத்தன்யா அண்ட் ஜோபிதா துலிபாலா நாகார்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஸ்ரீசாய்லம் கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணினதோடு இல்லாமல் கப்பிள்ஸ் 2 பேருக்கும் பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாக சைத்தன்யாவோட முதல் திருமணத்துக்கு அப்புறமா தொடர்ந்து நாக சைத்தன்யாவோட ஃபேமிலிக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. தொழில் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இந்த மேரேஜ் முடிஞ்ச கையோட ஃபேமிலியாக சேர்ந்து பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு வருது.